ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட ஷிஜி தமிழ் சேனலில் நம்ம வந்து பார்க்கக்கூடியது ஒரு அவேர்னஸ் வீடியோ வந்து போட போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்ஷய் குமார் அப்படிங்கிற ஹிந்தி ஆக்டர் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தர் தான். அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, எஃப்எஃப் நியூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் மீது 500 கோடி ரூபாய், அதாவது 500 crore rupees வந்து நஷ்ட ஈடு கேட்டு வழக்கு வந்து போட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சேனல்காரங்க சொன்னது உண்மையா பொய்யா, இல்லை இவரை பற்றி ஏதாவது தப்பாக சொன்னாங்களா, அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளாடி நம்ம வந்து போக போகிறது கிடையாது. நம்ம எதுக்காக நம்மளோட சேனலில் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கோம் அப்படின்னா, நம்ம சேனலில் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே யூடியூபர்ஸ் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து இந்த மாதிரி பொதுவான பிரச்சனைகள் வந்து அவங்களோட சேனலில் வந்து பேசுகிறவங்களா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேசும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் கவனிச்சுக்கிட்டு நீங்கள் வீடியோ வந்து போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம மெயினாக வந்து மேக் பண்ணியிருக்கோம். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய சேனலில் நம்ம ஒரு கண்டென்ட் வந்து போடுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க வேண்டியது நம்மளோட யூடியூப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பாலிசி எல்லாமே நம்ம பார்த்துக்கணும். இது வந்து ஓகே தானே, போடலாம் போடக்கூடிய கண்டென்ட் தானே அப்படிங்கிறத யோசிக்கணும். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் யூடியூப்பில் பேசக்கூடாது பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். அதுக்கு அப்புறமா வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கண்டென்ட் வந்து போடுறதுனால நாளைக்கு நமக்கு அதனால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு யோசிச்சுக்கணும். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன வந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் அவங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு வந்து பேக் சப்போர்ட் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்குன்னா நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. இன்னும் ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா நார்மலாக நம்மள மாதிரி வீட்டில் உட்காந்து வீடியோ வந்து போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தனா அவங்களால ஃபேஸ் பண்ணுறதுக்குள்ள தைரியம் அவங்களுக்கு இருக்காது, பேக் சப்போர்ட்டும் இருக்காது. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கண்டென்ட் வந்து போடும்போது கமெண்ட்ல வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் எகெயின்ஸ்டாகவும் பண்ணுவாங்க. இந்த கமெண்ட்ல வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லாருமே நாளைக்கு ரியலாக நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரியல் லைஃப்பில் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண எத்தனை பேர் வருவாங்க அப்படிங்கிறது நம்ம நல்லா ஒரு தடவைக்கு பல தடவை வந்து யோசிச்சுக்கணும். நம்ம போடக்கூடிய கண்டென்ட்ல பிரச்சனை வந்தோன்னா இந்த மாதிரி எத்தனை பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஒரு சிலது பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப் சேனல் வந்து வச்சிருக்கிறது பெரிய பெரிய கம்பெனிஸ் அந்த மாதிரி கூட வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட இதில் வந்து இந்த மாதிரி என்ன கண்டென்ட் போட்டாலும் அவங்களுக்கு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய எல்லாமே அவங்களுக்கு தெரியும், அவங்க வந்து சால்வ் பண்ணிடுவாங்க. ஸோ பிரச்சனை வராது. பட் அதே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் சாதாரணமாக வீட்டில் இருந்துட்டு ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா, அதில் நம்ம போடக்கூடிய டைமில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது நம்மளால் அதை ஃபேஸ் பண்ண முடியுமா, நம்மளால் சால்வ் பண்ண முடியுமா, எத்தனை பேர் நமக்கு சப்போர்ட் வருவாங்க, எல்லாமே ஒரு தடவைக்கு பல தடவை வந்து நல்லா யோசிச்சுக்கிட்டு உங்களோட கண்டென்ட் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஸோ வந்து யாருமே இந்த மாதிரி பொதுவான விஷயங்களை பற்றி பேசக்கூடாதா அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லவே இல்லை. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாது, வந்துச்சுன்னா உங்களால் ஃபேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நல்லா யோசிச்சுட்டு போடுங்கன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம மெயினாக வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.